Hello viewers, welcome to Cherish World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கியூட்டான Valentine's Day gift எப்படி பண்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Plaster of Paris யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு கிராஃப்ட் பண்ண போறோம். இதுக்கு நான் ஒரு 1/2 கப்புக்கு Plaster of Paris எடுத்துருக்கேன். அதை வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே Plaster of Paris கிராஃப்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஸ்லோவாக பண்ணால் அது டக்குன்னு கெட்டியாயிடும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஹார்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கிற இதை மாதிரி பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க. நார்மல் பிளாஸ்டிக் மாதிரி எடுக்காதீங்க. அப்படி எடுத்திங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும். ப்ளஸ் அந்த பிளாஸ்டிக் ப்ரோக் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி ரப்பர் டைப்பில் எடுத்திங்கன்னா நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். இது ப்ரோக் ஆகவும் செய்யாது. அதனால தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்ல, இந்த மாதிரி சேம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக ஊற்றிட்டு லைட்டாக தட்டி விட்டுருங்க. அதில் உள்ள பபிள்ஸோ இல்லை கேப் எதுவும் இல்லாத மாதிரி லைட்டாக தட்டி விட்டுருங்க. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 1 டேக்கு நம்ம இதை ட்ரை ஆக வச்சா தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு 1 டேக்கு நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக எடுத்துக்கிட்டாலே அது வந்துடும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நான் இதே மாதிரியே ஒரு 3 ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கலர் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு ட்ரை ஆகட்டும். அப்படியே வச்சுருங்க. இப்போ ஆஃப்டர் 1 ஹவர் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் நேம் எழுதிக்கலாம். நான் என்னோடய நேம், என்னோடய ஹஸ்பண்ட் நேம், என்னோடய பேபி நேம் எழுதியிருக்கேன். வால் ஹேங்கிங் மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இதில் ஃபோட்டோஸ் மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ இதை சாட்டன் ரிப்பனில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஹேங் பண்ண போகிறோம். ரொம்பவே க்யூட்டான நேம் வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நெக்ஸ்ட் இந்த கிராஃப்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பண்ண போகிற கிராஃப்ட் வந்து ஒரு ஷோ பீஸ். இதை வந்து ஆல்ரெடி நான் பண்ண சேம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மெத்தடில் சேம் ஹார்ட் ஷேப் பாக்ஸில் ரெடி பண்ணி ஒரு 2 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து ரெட் அண்ட் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு A4 ஷீட் பேப்பர் ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் கப்பல் மாதிரி ஒரு பிக்சர் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அதை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் இந்த பேப்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆர் நீங்கள் வந்து இந்த கார்ட்போர்டில் ட்ரா பண்ணிட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்பவே க்யூட்டான நம்மளோட ஷோ பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் கிட்ஸ் பார்த்தோம். கண்டிப்பாக இது வேலண்டைன்ஸ் டே வரனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.